ஒரு ஆஃபீஸில், ஒரு ஸ்கூலில், ஒரு நிறுவனத்தில், இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. நீங்கள் தான் அந்த மீட்டிங் நடத்துகிறீங்க. அந்த மீட்டிங்கில் நீங்கள் பேச போகிறீங்க. அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் உங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? இப்போ எப்படி ஆரம்பிக்கலாம்? உங்கள்கிட்ட பேசுகிறதுல சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி டு டாக் டு யூ. எப்போ? இன்னைக்கு, டுடே. ஐ எம் ஹாப்பி டு டாக் டு யூ டுடே. எதை பற்றி பேசுகிறதுல சந்தோஷங்கிறத பின்னாடி போட்டுக்கோங்க. முக்கியமான விஷயத்தை பற்றி, பற்றி, அபவுட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தான். ஸோ ஐ எம் ஹாப்பி டு டாக் டு யூ டுடே அபவுட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான். இதை இதோட முடிச்சுக்கலான்னா முடிச்சுக்கலாம். சப்போஸ் இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அது ஐ எம் ஹாப்பின்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது பாருங்கள். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு டாக் டு யூ டுடே அபவுட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தாங்க இங்கிலீஷ். கஷ்டமாக இருக்கு? ஒன்றும் கஷ்டம் இல்லை. வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் நல்லா பேசலாம்.